ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரணவ். திஸ் இஸ் எஃப்டி சினிமாக்காரன். இந்த சேனலுக்கு தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் கொடுத்துக்கிட்டே இருங்க. இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நான் சொன்னதை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி எந்த டாபிக் பார்க்க போகிறோன்னா, நம்ம தளபதி விஜய் சாரோட ஜனநாயகன் ஆடியோ லான்ச் அண்டு சில விஷயங்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க டேரக்டாக வீடியோக்குள்ளே பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜனநாயகன் வந்து அவங்க அந்த படத்தோட பூஜையை ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைப் இருக்குது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது விஜய் சாரோட லாஸ்ட் ஃபிலிம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. விஜய் சார் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கிரேட்டஸ்ட்டு ஒரு ஆக்டர் சொல்வேன். ஏன்னா, அவரோட படங்கள் சரி, அவரோட ஆக்டிங் வந்து நான் சொல்லி தெரிய வேண்டியதே இல்ல. ஸோ அந்த அளவுக்கு மனுஷன் ஆக்டிங்கில அவ்வளோ பிச்சு உதறுவாப்புல. அது காமெடியா இருந்தாலும் சரி, எமோஷ்னலா இருந்தாலும் சரி, ஆ ஆ ஃபைட்டா இருந்தாலும் சரி, டான்ஸ் மெயினா அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கைவந்த கலை என்னன்னா டான்ஸ் தான். ஸோ அந்த அளவுக்கு டான்ஸ் அந்த எனர்ஜி, அந்த பெர்ஃபெக்ஷன் எல்லாமே அவர்கிட்ட அது கரெக்டாவே இருக்கும். ஸோ விஜய் சாருக்கு வந்து இப்போ வயசு 51 வயசுன்னு சொல்றாங்க. அத என்னால நம்ப முடியல. ஸோ 51 வயசுன்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா? ஸோ அந்த அளவுக்கு அ அப்பேருந்து இப்போ வரைக்கும் யங்கா அப்பயே சூப்பரா இருக்காப்ல. சரி ஓகே. ஜனநாயகன் வந்து விஜய் சாரோட 69வது படம். சரி இந்த முடிவு ஏன் எடுத்தாப்ல அப்படிங்கிறது வந்து ஒரு ரீசன் என்னன்னா, இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் பொலிட்டிக்கல்ல வந்துட்டாப்ல விஜய் சார். ஸோ அவரோட ஃபோக்கஸ் எல்லாமே இப்போ வந்து கட்சி டெவலப் பண்றதுலேருந்து அடுத்த வருஷம் எலக்ஷன். இப்போ எலக்ஷன் நெருங்கிட்டோம். ஸோ அதுக்கான வேலைகள பார்த்துட்டு இருக்காப்ல. ஸோ ஜனநாயகன் ஷூட்டிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லா வேலைகளும் அவரு பார்க்க ஆரம்பிச்சுட்டாப்ல விஜய் சார். சரி ஜனநாயகன் படத்தோட ஆடியோ லான்ச் எல்லாருமே எதிர்பார்த்த மாரி அப்டேட் வந்துருச்சு. ஸோ மலேசியாவுல தான் இந்த ஆடியோ லான்ச் நடத்த போறாங்கங்கிறது வந்து கேவிஎன் புரொடக்ஷன் அஃபிஷியலா அவங்க வீடியோ மூலியமா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அந்த வீடியோ பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப எமோஷனலா இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா, இத்தன வருஷம் அ அவரோட ஃபிலிமோகிராஃபிலும் சரி, அவரோட அந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில வந்து இன்ன வரைக்கும் டாப்ல இருக்காப்ல. ஸோ அப்படி இருக்கிறவர் வந்து திடீர்னு இதான் என்னோட லாஸ்ட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லும்போது தான், கொஞ்சம் மனசு லைட்டா வலிக்குது. ஏன்னா, விஜய் சாரோட படங்கள் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஷோலாம் நான் நெறைய பார்த்துருக்கேன். நெறையானா நான் வந்து ஒரு 5 படம் நான் அவரோட ஃபர்ஸ்ட் ஷோ நான் வந்து பார்த்துருக்கேன். அது கத்தி, துப்பாக்கி, அதுக்கப்புறம் அ ஜில்லா, வேலாயுதம் இந்த மாரி படங்கள நான் வந்து ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துருக்கேன். சரி இப்போ வந்து அவரு பொலிட்டிக்கல்ல வந்துட்டாப்ல. அவரோட முடிவுல வந்து பார்த்தீங்கன்னா, அது கன்ஃபார்மா என்னோட இப்போ வந்து பொலிட்டிக்கல்ல தான் என்னோட வேலை அதிகம் அப்படின்னு சொல்லி அவரு சினிமா ஃபீல்ட விட்டுட்டு இப்போ வந்து அரசியலுக்குள்ள முழு முழுசா வந்திருக்காப்புங்க அப்படின்னு சரி இந்த ஜனநாயகம் ஆடியோ லான்ச் பொறுத்தவரைக்கும் ரொம்ப கிராண்டா பண்ண போறாங்க. மலேசியாவுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஸ்டேடியம். அங்க வந்து இந்த ஜனநா ஜனநாயகம் படத்தோட ஆடியோ லான்ச்ச வந்து நடத்தப் போறாங்க. இதுல வந்து ஜனநாயகன் படத்துல நடிக்கிற ஆர்டிஸ்ட் அண்டு இதுவரைக்கும் விஜய் சார் படங்களுக்கு பிளேபேக் சிங்கரா இருந்தவங்க, இந்த ஜனநாயகன் ஆடியோ லான்ச்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவரைக்கும் விஜய் சாரோட ஐகானிக் சாங்ஸ் அதாவது 40 ஐகானிக் சாங்ஸ் வந்து இந்த ஈவென்ட்ல பாடப் போறாங்க. அதாவது 10 சிங்கர்ஸ் வந்து இந்த ஈவென்ட்ல பாடப் போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாரி இந்த ஈவென்ட் பொறுத்தவரைக்கும் 10 மணி நேரம் இந்த ஈவென்ட் நடக்கும். அதாவது இது ஒரு ஆடியோ லான்ச் இல்லாம, இது ஒரு கான்செப்ட் மாரி அனிருத் கான்செப்டும் இந்த ஈவென்ட்ல நடக்கும் அப்படின்னு சொல்லி அஃபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சரி இந்த ஆடியோ லான்ச் பொறுத்தவரைக்கும் ஏன் தமிழ்நாட்ல நடக்கல அப்படிங்கிறது வந்து ஒரு டவுட் இருக்கு. அது எல்லாத்துக்கும் அந்த ஒரு சந்தேகம் அது எல்லாமே இருக்கு. ஆ நான் வந்து என்ன நெனச்சேன்னா, இந்த ஆடியோ லான்ச் பொறுத்தவரைக்கும் சாய்ராம் காலேஜ் இல்லன்னா, நேரு ஸ்டேடியம்ல வந்து இந்த ஆடியோ லான்ச் நடத்துவாங்க அப்படின்னு தான் நான் எதிர்பார்த்தேன். ஆனா, யாருமே எதிர்பார்க்காத மாதிரி மலேசியால அவங்களோட ஆடியோ லான்ச் வந்து அங்க தான் நடத்தப் போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி விஜய் சாரோட விஜய் சாரோட அந்த நெறையா படங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ர ரீசென்ட்டா ஃப்ரெண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் குஷி ரிலீஸ் பண்ணாங்க. இந்த மாரி அவரோட படங்கள் ரிலீஸ்லாம் பண்ணாங்க. கில்லி பண்ணாங்க. இந்த மாரி அவரோட ரிலீஸ் படங்கள் இனிமே தான் நம்ம வந்து அதிகமா பார்க்க முடியும். ஸோ, அதனால புதுசா அவரோட படம் எதுவுமே நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா, அவர் அரசியலுக்குள்ள முழு முயற்சியா வந்துட்டுருக்காப்புன்னு சொல்லலாம். சரி இந்த 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 விஷயங்கள் வந்து எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ ஒருத்தர் வந்து ஏத்துக்கிறாங்க. இன்னும் சில பேர் வந்து, இல்ல அவர் வந்து பொலிட்டிக்கல்லயும் இருப்பாப்ல, படங்கள் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி சில பேர் ஆசைப்படுறாங்க. ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா,
இல்லை அவர் பொலிட்டிக்கலே வந்து ஃபுல்லாகவே இருக்கட்டும். ஏன்னா அவர் நல்ல விஷயங்களுக்காக தான் வந்திருக்காப்புல. ஸோ அதனால் அவர் அதை செய்யறதுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காப்புல. அதனால பண்ணட்டுமே அப்படின்னு சொல்லி இது மாதிரி 2 தரப்பு விஷயங்கள் வந்து பேசுகிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் சினிமா அவரை விடாது. அவரு சினிமாவ விடமாட்டாப்ல. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சினிமா மேல அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு லவ் இருக்கு. ஸோ அது அவரோட நாளை தீர்ப்புலேருந்து இப்போ ஜனநாயகன் வரைக்கும் நம்மள ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டெயின் பண்ணியிருக்காப்ல. மாஸ், கமர்ஷியல், ரொமான்ஸ், அதுக்கப்புறம் காமெடி இந்த மாரி சில விஷயங்கள் வந்து நம்மள ஃபுல் என்கேஜா 100% நம்மள வந்து என்டர்டெயின் பண்ணியிருக்காப்ல. ரொம்ப சந்தோஷப்படுத்தியிருக்காப்ல. அவரோட படங்கள் பார்க்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த ஒரு எனர்ஜி அவர் பேசுகிற அந்த டயலாக், அப்புறம் அவர் பண்ணுற அந்த ஃபைட்டு, டான்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எனர்ஜி தரும். அவரோட அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ சூப்பரா அவர் பேசுவாப்ல. அந்த டயலாக் எல்லாமே. ஆ துப்பாக்கி படத்தில பேசுற டயலாக் தான். ஐ அம் வெயிட்டிங். என் கைய உடைச்சு இத்தன பேர் துணைக்கு இருக்கும்போது, லாக்க ரிலீஸ் பண்ணிட்டு அடிக்க பயப்படுறீல்ல, அந்த பயம் எனக்கு புடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாப்ல. அந்த மாரி ஒவ்வொரு டயலாக்கும் அந்த சாதாரண டயலாக் கூட, அது ஐகானிக்கா ரொம்ப மாஸா வந்து நம்மளுக்கு டெலிவர் பண்றாப்புல்ல, அந்த டெலிவரி இருக்குல்ல, அது ரொம்ப மாஸா இருக்கும். சரி, இந்த ஜனநாயகன் படம் வந்து பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க ஒரு பொலிட்டிக்கல் ஃபிலிம். அ இதுவரைக்கும் அவரு மெர்சல்ல பேசின டயலாக்கும் சரி, சர்கார்ல பேசின டயலாக்கும் சரி, தமிழன் இந்த மாரி படங்கள்ல வந்து ஓரளவுக்கு அந்த அரசியல் விஷயங்கள் பேசியிருப்பாப்ல. ஆனா இந்த படத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் அரசியல் டயலாக் ரொம்ப ஹெவியா, ஸ்ட்ராங்கா இருக்கும். ஏன்னா, இந்த ஜனநாயகன் படம் வந்து எச். வினோத் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, இது வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் விஜய் சாரோட ஒரு மாஸான ஒரு ஆக்ஷன் பேக் படமா தான் இது இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஜனநாயகனோட ஃபர்ஸ்ட்டு கிளிம்ஸ் அவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது விஜய் சாரோட பர்த்டே அன்னைக்கு ஃபர்ஸ்ட்டு கிளிம்ஸ் அவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு போலீஸ் ட்ரெஸ்ஸோட வந்து அவரு கத்தி தூக்கிட்டு வர மாரி, அது மாரிலாம் காமிச்சிருந்தாங்க. ஸோ, அப்போ இந்த படம் வந்து அ பகவத் கேசரி படமா? அப்படிங்க பகவத் கேசரி படத்தோட ரீமேக்கா? அப்படிங்கிறது சில பேர் வந்து சொல்றாங்க. இன்னொருத்தங்க இல்ல பகவத் கேசரி ரீமேக்லாம் இல்ல. அதோட இன்ஸ்பிரேஷனா இந்த படம் இருக்கும் அப்படின்னு ஒரு தரப்பு சொல்றாங்க. சரி, இந்த மாரி விஷயங்கள் வந்து நெறையாவே இந்த ஜனநாயகன் படத்துக்குள்ள ஒளிஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா, இப்போ தளபதி கச்சேரி அந்த பாட்ட அவங்க ரிலீஸ் பண்ணும்போதே, லைட்டா அந்த பகவத் கேசரியோட அந்த சாயல் ஓரளவுக்கு தெரிஞ்சுச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா, பகவத் கேசரியிலும் இந்த நம்ம இவரு பாலையாவும், பக்கத்தில காஜல், பக்கத்தில வந்து ஸ்ரீலீலா இவங்க 2 பேத்து கூட வந்து அவரு டான்ஸ் ஆடுற மாரி அந்த பகவத் கேசரி படத்தில இருக்கும். ஸோ, அந்த படத்தோட அஃபிஷியல் ரீமேக்கா இந்த ஜனநாயகன் அப்படிங்கிறது வந்து எல்லாருமே கேட்குறாங்க. ஆனா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது ரீமேக்கா இருக்கறதுக்கு வாய்ப்பு இல்லன்னு தான் நான் நெனைக்கிறேன். ஏன்னா, அந்த படத்தோட ஒரு இன்ஸ்பிரேஷனா அவங்க எடுத்திருப்பாங்களே தவிர்த்து, இது எச். வினோத்தோட படம். ஸோ, அவரு வந்து அவரோட கருத்துக்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வைக்கக்கூடிய ஒரு டைரக்டர். ஏன்னா, அவரோட ப்ரீவியஸ் மூவி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, துணிவு, வலிமை, நேர்கொண்ட பார்வை, அதுக்கப்புறம் தீரன். தீரன் படம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸலன்ட்டான ஒரு மூவி. அந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா, ரியல் இன்சிடென்ட் தான். ஆனா, அது வந்து ஸ்க்ரீன் ப்ளே மூலியமா அது வந்து என்கேஜா நம்மள வந்து சீட்ல உட்கார வச்சு அந்த படத்த நம்ம பார்க்க வச்சிருப்பாப்ல எச். வினோத். அது மாரி அவர் வந்து அவர் சொல்ல வர கருத்துக்கள், சதுரங்க வேட்டையிலேருந்து இப்போ ஜனநாயகன் வரைக்கும் அவர் சொல்ற கருத்துக்கள் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ, அந்த அளவுக்கு இந்த ஜனநாயகன் படத்தில வந்து அரசியல் டயலாக் ஹெவியா இருக்குங்கிறது வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இந்த படம் வந்து முழுக்க முழுக்க விஜய் ஃபேன்ஸுக்கான படம் அப்படிங்கிறது வந்து அவர் சொல்லியிருந்தாப்புல ஒரு ஈவென்ட்ல. சரி, இந்த படம் வந்து எப்படிப்பட்ட ஒரு படமா இருக்கும்? ஃபுல் அண்ட் ஃபுல் அரசியல் படமா இருக்குமா? இல்ல இது ஒரு ஆக்ஷன் படமா இருக்குமா? அப்படிங்கிறது வந்து ஒரு டவுட் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆக்ஷன் விட அரசியல் தான் இந்த படத்தில அதிகமா இருக்கும். ஏன்னா, ஜனநாயகன் டைட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா, ஜனநாயகம். ஸோ, அதனால இந்த படத்துக்கு வந்து முழுக்க முழுக்க அரசியலோட விஷயங்கள் வந்து இந்த படத்தில அதிகமா இருக்குங்கிறது வந்து என்னோட பர்சனலான ஒப்பீனியன். ஸோ, உங்களுக்கு இந்த படத்தில என்ன விஷயங்கள் இது ஆக்ஷன் படமா இருக்குமா? காமெடி படமா இருக்குமாங்கிறத வந்து நீங்க உங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஆக்ஷன் அந்த அ ஆக்ஷன் எப்படி இருந்தாலும் இருக்கும் படத்தில. ஸோ, அங்கங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காமெடி ஏன்னா விஜய் சார் வந்து அவரோட படங்கள் லைட்டா அந்த காமெடி இருக்கும். ஸோ, அந்த அளவுக்குல இந்த படத்துலயும் காமெடி இருக்கறதுக்கு கொஞ்சம் சான்ஸ் இருக்குன்னு நான் நெனைக்கிறேன். ஸோ, 3 ஜானர்லயும் இந்த படம் இருக்கும்னு நெனைக்கிறேன். ஆக்ஷன், பொலிட்டிக்கல், காமெடி. இந்த மாரி 3 விஷயங்கள் இந்த படத்துக்குள்ள இருக்குங்கிறது வந்து என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான். சரி, இந்த ஆடியோ லான்ச் ஈவென்ட் பொறுத்தவரைக்கும் 10 மணி நேரம் நடக்கப் போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆ இந்த படத்தில எ இந்த ஈவென்ட்ல என்ன விஜய் சார் பேசப் போறாப்ல? அவரோட அரசியல் ஜர்னி பத்தி பேசப் போறாப்லயா?
இல்லை ஜனநாயகன் படத்தில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை பற்றி இந்த ஆடியோ லான்ச்சில் பேச போகிறோம் அப்படிங்கிறத வந்து எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. டிசம்பர் 27 வந்து பார்த்தீங்கன்னா, மலேசியால இந்த ஆடியோ லான்ச் நடத்த போறாங்க. ரொம்ப கிராண்டா நடத்த போறாங்க. ஸோ, அதனால வந்து இப்ப எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஆடியோ லான்ச் ஏன் தமிழ்நாட்ல நடக்கல? அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருமே எழுப்பிட்டு இருக்காங்க. பட் ஸோ இது ஒரு புரொடக்ஷன் மூ அவங்களோட டிஸ்கஷன் அண்ட் அவங்களோட முடிவா தான் இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். ஸோ, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஜனநாயகன் ஆடியோ லான்ச் பொறுத்தவரைக்கும், லைவ் டெலிகாஸ்ட் இருக்குமாங்கிறது வந்து கொஞ்சம் சந்தேகம் தான். ஸோ, இந்த படத்தோட சேட்டலைட் வந்து சன் டிவி வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா, அது அஃபிஷியலா இன்னும் எதுவும் கன்ஃபார்ம் ஆகல. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சன் டிவி தான் அவங்க இந்த படத்த வாங்கியிருப்பாங்க அப்படிங்கிறது வந்து என்னோட பர்சனலான ஒப்பீனியன். ஸோ, அப்படி சன் டிவில வாங்கிட்டாங்கன்னா, இந்த ஆடியோ லான்ச் வந்து பார்த்தீங்கன்னா, சண்டே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆடியோ லான்ச் வந்து அவங்க சண்டேல வந்து டிவில டெலிகாஸ்ட் பண்றதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்குங்கிறது வந்து என்னோட பர்சனலான ஒப்பீனியன். சரி, இந்த படத்தில வந்து அனிருத் மியூசிக் பண்ணியிருக்காப்புல. ஸோ, விஜய் சாரோட லாஸ்ட் மூவி. ஸோ, இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, அனிருத் ஒரு மாஸ் பிஜிஎம், மாஸ் சாங்ஸ் எல்லாமே குடுத்துட்டாப்புல. ஏற்கனவே தளபதி கச்சேரின்னு ஒரு பாட்டு வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கில போயிட்டு இருக்கு. ஸோ, அந்த அளவுக்கு விஜய் சாருக்கும் ரொம்ப ஸ்பெஷலா அவரு வந்து குடுப்பாப்புல. மியூசிக்ல, பிஜிஎம்ஸ்ல. ஸோ, அந்த அளவுக்கு இந்த படத்தில அவர் என்ன பண்ணியிருக்காப்புலங்கிறது வந்து நான் ஈகரா ரொம்ப வெயிட் பண்றேன். சரி, இந்த படத்தில கதை வந்து பார்த்தீங்கன்னா, ஆ ஒரு பொலிட்டிக்கல் அண்டு காப் இந்த 2 விஷயங்களும் பேஸ் பண்ண ஒரு படமா தான் இந்த ஜனநாயகன் இருக்குங்கிறது வந்து என்னோட பர்சனலான ஒப்பீனியன்ங்கிறது வந்து நான் பார்க்குறேன். சரி, ஓகே. இந்த ஆடியோ லான்ச் பொறுத்தவரைக்கும் ரொம்ப எல்லாருமே ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ, நானும் உட்பட இந்த ஆடியோ லான்ச் பார்க்குறதுக்கு ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ, இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஜனநாயகன் படம் வந்து 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இல்ல, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஆப்போசிட்டான்னு சொல்லுங்கிறத விட, பராசக்தி படம் வந்து ஜனவரி 14ஆம் தேதி நாங்களும் பொங்கலுக்கு வரோம் அப்படிங்கிறது அவங்க அஃபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆனா, ஜனநாயகன் டீம் வந்து பார்த்தீங்கன்னா, முதல்லே அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நாங்க ஜனவரி 9ஆம் தேதி வரோம் அப்படின்னு சொல்லி அவங்க முதல்லே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் பராசக்தி டீம் வந்து பார்த்தீங்கன்னா, சரி நாங்க 14ஆம் தேதி வரோம் அப்படின்னு சொல்லி இவங்கள அஃபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த இந்த 2 படங்கள் அ எதுக்கு வந்து ரொம்ப எதிர்பார்ப்பு அதிகமா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தளபதி விஜய் சாரோட ஜனநாயகன் படத்துக்கு தான் மிக மிக ஒரு ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ, வெயிட் பண்ணி பார்ப்போம். வினோத் ஃபர்ஸ்ட் டைம் விஜய் சார் கூட அவர் ஜாயின் பண்ணியிருக்காப்புல. ஸோ, அவரு விஜய் சார வச்சு இந்த படத்தில நம்மளுக்கு எப்படி மாஸா ஒரு பொலிட்டிக்கலான விஷயங்கள வந்து இந்த படத்தில எப்படி நமக்கு பிரசன்ட் பண்ண போறாப்புலங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆடியோ லான்ச் வர டிசம்பர் 27ஆம் தேதி மலேசியால நடக்க போகுது. ஸோ, நானும் ஈகரா வெயிட் பண்றேன். ஸோ, இந்த ஆடியோ லான்ச் பார்க்குறதுக்காக நீங்க எவ்வளோ பேர் ஈகரா வெயிட் பண்றீங்கங்கிறத வந்து உங்களோட கமெண்ட் பாக்ஸ் மூலியமா எனக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ, இன்னைக்கான வீடியோல நான் உங்கள அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். ஸோ, தேங்க் யூ, பி சேஃப் அண்ட் ஒன்ஸ் அகைன் திஸ் இஸ் எஃப்டி சினிமாக்காரன். நான் உங்கள் பிரணவ். அண்ட் மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் குடுத்துக்கிட்டே இருங்க. தேங்க் யூ.